இன்னைக்கு ட்ரைனிங் சூப்பரா போச்சுடி. அப்படியா? ஆமா, நல்லா இருந்தது. சரி, நான் இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு போறேன். நீயும் என் கூட வரியா? எங்க? அதான் இது சொன்னேனே, நிலா என்ன பார்க்குக்கு ஈவினிங் 6 o'clock வர சொன்னானு. அங்கதான். இல்ல. ஹோ, வரலையா? இல்ல, நிலாவ மீட் பண்ணதான் போறியா? ஆமா, அவ வேற கஷ்டப்பட்டு எனக்காக லீவ் எல்லாம் போட்டுட்டு வந்திருக்கா. நான் எப்படி மீட் பண்ணாம இருக்க முடியும்? அதான் நீயும் வரியான்னு கேட்டேன். இல்ல இல்ல, நான் வரல. ஹோ, வரலையா? அப்ப ரூம்ல தனியா இருந்துப்பியா? அது ஒன்றும் பிரச்சனை இல்ல, இருந்துக்கிறேன். சரி, ஓகே. அப்போ உன்னோட விருப்பம். நான் போயிட்டு வந்துடுறேன். இங்கதான் வரேன்னு சொன்னா இன்னும் காணுமே. என்னாச்சு? இல்ல, நிலா பார்க்குக்கு போகணும்னு சொன்னால, அதான் இங்கதான் வரேன்னு சொன்னா. அவளை பிக்கப் பண்ணிக்கணும்னு சொன்னா, அதான் இன்னும் காணோம். பைக்லயா போறீங்க? ஆமா. ஏன், என்னாச்சு? அவகிட்ட தான் கார் இருக்குல்ல, அவளை நேரா பார்க்குக்கு வர சொல்லலாம்ல. நீ பைக்ல தனியா போ, அவளை கார்ல வர சொல்லு. வாடி வா. இந்த பொசசிவ்னஸ் பாக்குறதுக்கு தான் செல்லம் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி என் எக்ஸுக்கு போன் பண்ணி என்கிட்ட இங்கேயே வர வச்சிருக்க. மேடம்க்கு எதுவுமே தோணல, அடக்கி வச்சிருந்தீங்க. இன்னைக்கு வெளியே வருதே. வரட்டும். ஹலோ, உன்கிட்ட தான் பேசுறேன். என்ன சொன்ன? கார்ல வர சொல்றியா? அது அவளுக்கு என் கூட பைக் டிராவல் பண்ணணும்னு தோணுதான். அதான் என் கூட வரேன்னு சொன்னா. நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்ல முடியும்? சரின்னு சொல்லிட்டேன். எப்பன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல. அவளை பார்த்தோன்னே இவ என்ன பண்ணி இருந்திருக்கணும்? 4 அடி அடிச்சு போடி, எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுலன்னு சொல்லாம அவ கூடவே இவனும் சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கான். அவளும் மானங்கிட்டு போய் சுத்துறா. இதெல்லாம் பாக்குறதுக்காகவா நான் சேர்த்து வச்சேன்? ஆமால, நான் தானே சேர்த்து வச்சேன். ஐயோ, இப்ப ஏன்டா சேர்த்து வச்சோன்னு இருக்கு. நான் அதே வேற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இவன் வேற மாதிரி நடந்துக்கிறானே. ஐயோ, இப்ப வண்டியில ஏறி வர என்ன வெறுப்பேத்துவான். என்ன பண்ண போறேன்? பேசாம இருந்திருக்கலாம். இந்த வேதாக்கவால வந்துச்சு. என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஒண்ணும் இல்ல. தோ நிலா வந்துட்டாளே. அடி, நிலா பார்க்ல மீட் பண்ணணும்னு சொன்ன, போலாமா? போலாம் அடி. போலாமாவா? மனசாட்சி இல்லாம பேசுறாளே. நான் தானடி உன்னை சேர்த்து வச்சேன், என்னையும் கூட்டிட்டு போறேன்னு ஒரு வார்த்தை சொல்றல பாரு. நீங்க தானே ஆதியோட? ஏன் ஸ்டாப் பண்ணிட்டீங்க? ஆதியோட வைஃப் நிம்மதி. ஹாய். சரி, நான் போய் பைக் எடுத்துட்டு வரேன். ஆக்சுவலா நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஆதியும் நானும் பர்சனலா மீட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அது இப்ப உங்களால தான் நடந்திருக்கு. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரி, ஆதி வந்துட்டான், நான் கிளம்புறேன். ஆதி, உண்மையாவே என்ன விட்டுட்டு போறியா? நிலா, ஆதி, பைக் பேக்ல கூட புடிச்சுக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. என் மேல இருந்து கை எடுத்துட்டு நீ அங்க கூட புடிச்சுக்கலாம், விழுந்துட மாட்ட. I'm sorry. நான் பிடிக்க கூடாதா? இல்ல நிலா, இது ஆக்சுவலா என்னோட ஒய்ஃப்க்கு மட்டும்தான் சொந்தம். இந்த மாதிரி எல்லாரையுமே கூட்டிட்டு போயிட முடியாதுல. என் ஒய்ஃப்னு எனக்காக ஒருத்தி இருக்கா. அவ இங்க பிடிக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். என் ஷோல்டர்ல எப்போதுமே அவ புடிச்சிட்டுதான் என் கூட பைக்ல வருவா. இப்போ பைக்ல நான் போயிட்டு இருக்கும் போது ரோட்ல ஒருத்தர் வந்து லிஃப்ட் கேக்குறாங்கன்னு வச்சுக்கோயேன். அப்ப அவங்கள ஏத்துறோன்னு வச்சுக்கோ, அவங்க இப்படிதான் ஷோல்டர்ல கை போடுவாங்களா? அப்ப என்ன பைக்ல கூட்டிட்டு போறது ஒரு லிஃப்ட் கேக்குறவங்களா நினைச்சுதான் கூட்டிட்டு போறியா? ஆமா, நான் அப்படிதான் நினைச்சிருக்கேன் நிலா. சரி. ஆக்சுவலா இப்ப நம்ம கூட என் ஒய்ஃபும் வந்திருக்க வேண்டியது. நான் அவளை கூப்பிட்டேன், பட் அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் ரூம்லயே ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டேன். இல்லனா அவ இல்லாம நான் எங்கேயுமே வரமாட்டேன். ஹரி, என்ன பத்தி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். அதுக்கு இதுதான் கரெக்டான டைம்னு கூட நினைக்கிறேன். பார்க்ல போயிட்டு தயவு செஞ்சு உன் வைஃபை பத்தி பேசுறத நிறுத்திட்டு நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேக்குறியா ப்ளீஸ்? ஆதி, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நான் பாட்டுக்கு பேசிட்டே வரேன், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஐயோ நிலா, அது வந்து எப்போதுமே எங்கேயாவது கிளம்பும் போது, பொதுவா அவளை விட்டுட்டு எங்கேயாவது கிளம்பும் போது அவளுக்கு ஐ லவ் யூ சொல்லாம வரமாட்டேன். இன்னைக்கு பாரு, மறந்துட்டேன்.
ஆனா மத்த பொண்ணுங்க மாதிரி என்கிட்ட சண்டையில போட மாட்டா. கண்டிப்பா என்ன புரிஞ்சுப்பா. அதுதான் ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு நிலா. நீ வேணா இங்கே வெயிட் பண்றியா? நான் ஒரு எட்டி போய் என் ஒய்ஃப் கிட்ட ஐ லவ் யூன்னு மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன். நிலா, பார்க் வந்துருச்சு, இறங்கு. ஐயோ யோ 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 யோ, பார்க்கவே எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இந்த நிலா அவ பாட்டுக்கு போறா. அதுவும் கொஞ்ச தூரம் போனோனே ஆதி மேல கைய போட்டு வர போறா. இதெல்லாம் பாத்துக்கிட்டு நான் வேற உயிரோட இருக்கணுமா? ஐயோ, இவன் வேற பைக்ல வாடின்னு கூட்டிட்டு போற மாதிரிலாம் போறான். சரி, போறது போனாங்க, அங்க போய் என்ன பேசுவாங்க? ஒருவேளை என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு நிலாவை எப்படி கல்யாணம் பண்றதுன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் போடுறாங்களோ? அதுவும் பார்க்கற வேற சொல்லிருக்காங்க. ரெண்டு பேரும் கைய கோர்த்துக்கிட்டு நடந்துக்கிட்டு உதடுகள் கோவித்தேன் என் மன்னவா, உன் உதவிக்கு தவித்தேன் பெண்ணல்லவா, நீ முதல் முதல் பாதித்தாய் ஒரு முத்தமே, நான் மயக்கத்தில் விழுந்தேன் காதலா, அச்சோ அச்சோ என்னை உன்னிடம் தந்தேனே, வழியினில் தொலைத்தாயே, அன்பே அன்பே என்னிடம் நானே இல்லாமல் ஏன் சொல்வேனோ சொல். ஆதி, இப்படியெல்லாம் கைய கோர்த்துக்கிட்டு உன் கூட நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஆதி, உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம லவ் பண்ணிட்டு இருந்தப்ப எனக்கு பர்த்டே வந்துச்சுல? அப்போ இந்த மாதிரி தானே பார்க்குக்கு கூட்டிட்டு வந்துட்டு எனக்கு சர்ப்ரைஸ் பண்ண? அத சத்தியமா என் லைஃப்ல என்னால மறக்கவே முடியாது. ஐயோ, என்னாச்சு ஆதி, உனக்கு ஞாபகம் வந்துச்சா? இல்ல இல்ல, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வருது. இன்னும் 2 டேஸ்ல என் ஒய்ஃப்க்கு பர்த்டே. அவளுக்கு வேற லெவல்ல சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சு வச்சிருந்தேன். ஓகே ஓகே, சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஆதி, நான் என்னோட பர்த்டேவை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா நான் என் ஒய்ஃபோட பர்த்டேவை பத்தி தான் யோசிச்சிட்டு இருக்கேன். ஆதி, just stop it ஆதி. ஒருவேளை ரெண்டு பேரும் ஓடி போறதுக்காக பிளான் போட்டிருக்காங்களா? இந்த ஆதி வராம அப்படியே நிலவை கூட்டிட்டு பைக்ல ஓடி போயிருவானா? ஐயோ, பயமா இருக்கே. நேத்தெல்லாம் மனசுக்குள்ள ரொம்ப வலியா வலிச்சுச்சு, இன்னைக்கு மனசெல்லாம் படபடன்னு இருக்கு. இப்ப என்ன பண்ணுவேன்? நான் ஒரு பேச்சுக்கு நிலா கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னேன், ஆனா சத்தியமா எனக்கு மனசே வரல. ஆதி, எப்படா வருவ? ஐயோ. ஏய், என்னாச்சு, ஏன் கத்துற? பின்ன கத்தாம நேத்துல இருந்து நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நான் எப்ப என்ன பத்தி எதை பேசினாலும் நீ உன் வைஃப பத்தியே பேசிட்டு இருக்க. எனக்கு எவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கு தெரியுமா? நான் என்ன பத்தி, உன்னை பத்தி, நம்மள பத்தி பேசுறதுக்காக தான் உன்னை மீட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா நீ எப்ப பாரு உன்னோட வைஃப பத்தி என்கிட்ட பேசிட்டு இருக்க. நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். என்னால முடியல ஆதி. நான் உன்னை மீட் பண்ணணும்னு நினைச்சது நம்மளோட பாஸ்ட பத்தி பேசுறதுக்கு, நம்மளோட லவ்வ பத்தி பேசுறதுக்கு. ப்ளீஸ், நான் சொல்றத காது கொடுத்து கேளு. கேக்குறியா? சொல்லு. தேங்க்ஸ். அதே உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் 2 வாரத்துக்கு முன்னாடி உங்க அண்ணனோட ரைஸ் மில்க்கு வந்திருந்தேன். அப்ப கூட உங்க அண்ணன் கிட்ட உன்னை பத்தி விசாரிச்சேன். உங்க அண்ணன் உன்கிட்ட வந்து சொன்னாரா என்னன்னு எனக்கு தெரியாது. உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்படியா? எங்க அண்ணன் இதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லலையே. என்னைக்கு இது நடந்துச்சு? ஐ மீன், என்னைக்கு எங்க அண்ணனை நீ வந்து பார்த்த? கரெக்டா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடிதான். ஓ, 2 வாரத்துக்கு முன்னாடினா ஓகே ஓகே. ஆக்சுவலா எனக்கு அப்ப எக்ஸாம் இருந்தது. நானும் என் ஒய்ஃபும் தான் போயிருந்தோம். உனக்கு தெரியுமா, எனக்கு அவ தான் ஃபுல் சப்போர்ட். ஃபுல்லா எக்ஸாம்க்கு என் கூடவே இருந்தா. அவ சொல்லி கொடுத்ததுனால தான் நான் பாஸ் பண்ணேன். இப்ப இங்க போலீஸா நான் ட்ரைனிங் வந்திருக்கேனா, அதுக்கு காரணம் என்னோட ஒய்ஃப் தான். அவ மட்டும் என்ன சப்போர்ட் பண்ணி என்னை இவ்ளோ தூரம் மோட்டிவேட் பண்ணாம எனக்கு சொல்லி கொடுக்காம இருந்திருந்தானா கண்டிப்பா என்னால போலீஸே ஆகிருக்க முடியாது நிலா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆதி. எதுக்கு? நீ போலீஸ் ஆனதுக்கு. ஓ, தேங்க்யூ. இதுக்கு மேல எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நிறைய ஆசையோடையும் நிறைய கனவோடையும் உன்னை மீட் பண்ணணும்னு வந்தேன். ஆனா எல்லாத்தையும் சுக்குநூறா உடைச்சிட்ட. எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு நினைவுகளோட உன்கிட்ட பேசணும்னு வந்தேன் தெரியுமா? நம்ம செகண்ட் இயர்ல இருந்து லவ் பண்ணிருக்கோம் ஆதி. அதுல உள்ள அழகான நினைவுகள் தேர்ட் இயர்ல, ஃபைனல் இயர்லன்னு எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு உன்கிட்ட எல்லாத்தையுமே கொட்டணும்னு வந்தேன். ஆனா நீ ஒரு செகண்ட் கூட நான் பேசுறத, உன் காதல நீ கேட்கறதுக்கு கூட ரெடியா இல்ல. நான் எது பேசினாலும் உன் வைஃப பத்தி பேசி என்ன ஸ்டாப் பண்ற.
நேத்து ரெஸ்டாரண்ட்ல எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். தெரியலன்னு மட்டும் சொல்லாத. அப்படி இருந்தும் வேணும்னே எனக்கு பிடிக்காதெல்லாம் ஆர்டர் பண்ற. உன் வைஃப்க்கு மட்டும் பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்றல. உன் வைஃப் இப்ப வந்தவடா. ஆனா நீ என்ன ரொம்ப வருஷமா லவ் பண்ணிருக்க. என்ன பத்தி உனக்கு தெரியாது. எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு பார்த்து பார்த்து பண்ணுவியே. அதெல்லாம் உனக்கு மறந்து போச்சா? போய் மட்டும் சொல்லாத. நேத்து நான் எவ்வளவு ஹர்ட் ஆனேன்னு உனக்கு தெரியுமா? வீட்ல போய் எவ்வளவு அழுதேன்னு உனக்கு தெரியுமா? சரி, அது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இன்னைக்கு உன்கிட்ட ஃப்ரீயா பேசலான்னு தான் பார்க்குக்கு கூப்பிட்டேன். ஆனா இங்க வந்து மொத்தமா உன் வைஃபை பத்தி தான் பேசிட்டு இருக்க. இப்ப இது கூட எனக்கு எவ்வளவு ஹர்ட் ஆகுது தெரியுமா? உனக்கு என்கிட்ட பேச இஷ்டம் இல்லனா நேத்தே சொல்லிருக்க வேண்டியதானே. எதுக்கு இங்கேயும் வந்து என்ன இவ்வளவு டார்ச்சர் பண்ற ஆதி? ஹே, எதுக்கு இப்ப அழுவுற? இங்க பாரு, உன்கிட்ட பேச எனக்கு இஷ்டம் இல்லைன்னா நான் நினைக்கவே இல்ல. அப்புறம் ஏடா என்ன ஹர்ட் பண்ணிட்டே இருக்க? நான் பேசினது உனக்கு ஹர்ட்டிங்கா இருந்தா சாரி நிலா. நான் உன்னை ஹர்ட் பண்ணணும் இல்ல உன்னை அள வைக்கணும்ன்ற இன்டென்ஷன் எல்லாம் பேசல. நீ தான் பேசணும்னு பார்க்குக்கு கூப்பிட்ட. சரி, கேஷுவலா தான் கூப்பிட்டேன்னு நானும் வந்தேன். மத்தபடி ஒன்னும் இல்ல. நான் தான் கூப்பிட்டேன். ஆனா நான் கூப்பிட்டது நம்மள பத்தி பேசுறதுக்கு, உன் வைஃபை பத்தி பேசுறதுக்கு இல்லடா. உன் மனசுல உள்ளத பேசுறதுக்காக தான் வர சொன்னேன் ஆதி. ஐயோ நிலா, நீ மறுபடியும் தப்பா புரிஞ்சிருக்க. ஆக்சுவலா என் மனசுல என் வைஃப் தான் இருக்கா. அப்ப அவளை பத்தி தானே நான் பேச முடியும். சாரி, இதுக்கு மேலையும் உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் கிளம்புறேன். நிலா, ஆதி ஒரு நிமிஷம். ஆக்சுவலா நீ என்கிட்ட பேசணும்னு நினைச்சதெல்லாம் பேசிட்டியா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் சில விஷயங்கள் உன்கிட்ட பேசணும். பேச ஆதி, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளீஸ். ஆனா இன்னைக்கு இங்க கிடையாது. வேற எங்க வரணும்னு சொல்லு. நீ ஒரு ரூம்ல ஸ்டே பண்ணிருக்கிறதா சொன்னல, அங்க வரேன். என்னோட ரூம்க்கு என்ன பார்க்க வரியா? கண்டிப்பா வா ஆதி. நாளைக்கு ட்ரைனிங் முடிச்சிட்டு 7 o'clock மீட் பண்ணலாம். கண்டிப்பா கண்டிப்பா மீட் பண்ணலாம். உனக்காக நாளைக்கு ஈவினிங் 7 o'clock கேண்டில் லைட் டின்னரோட நான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஆதி. ப்ளீஸ், தயவு செஞ்சு என்னை ஏமாத்திடாத. அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்கலாமா? அங்க வந்து உன் வைஃபை பத்தி பேச மாட்டல? பேச மாட்டேன். நம்பலாமா? கண்டிப்பா நம்பலாம். தேங்க்ஸ் ஆதி. நீ இப்ப பேசுனது எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. அப்புறம் நாளைக்கு நீ மட்டும் தானே வருவ? ஆமாமா, என் வைஃப் வரேன்னு சொன்னா கூட நான் கூட்டிட்டு வர மாட்டேன். ஏன்னா இது நம்ம ரொம்ப பிரைவேட்டா மெயின்டைன் பண்ணக்கூடிய விஷயம். இது என் வைஃப்க்கு தெரியக்கூடாது. ஆதி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆதி. நாளைக்கு என்னோட ரூம்ல நைட் 7 மணிக்கு நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறேன். நாளைக்கு எனக்கு பிடிச்ச என்னோட ஆதி கூட என்னோட ரூம்ல நான் லைஃப்ல நினைச்சே பார்க்கல. ஓகே, இதே ஹாப்பினஸோட நான் ரூம்க்கு போறேன். பை ஆதி, and thank you for everything. பாய். ஒருவேளை பழைய காதலைய பார்த்த சந்தோஷத்துல இன்னும் மறந்துட்டானா? இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு, இன்னும் ஆளை காணோம். 2 பேரும் வெளியே சாப்பிட போயிருப்பாங்களோ? காலையில இருந்து பட்னியா கிடக்குறேன்டா. என்ன கண்டுக்க கூட இல்ல. சாப்பிட்டியான்னு கூட ஒரு வார்த்தை கேட்கல. இப்படி அவளை மீட் பண்றதுக்காக கிளம்பி போயிட்டான். நானே என் தலையில மண்ணவாரி போட்டுக்கிட்டேனே. ஐயோ, பேசாம மூடிட்டு இருந்திருக்கலாம். அவனோட பாஸ்ட ஞாபகப்படுத்தி அவனோட எக்ஸ வேற வர வச்சு. ஐயோ கடவுளே. ஆதி, ஹே, என்ன உன்னை ரூம்ல தானே இருக்க சொன்னேன். நான் போனதுல இருந்து இங்கே வா நிக்கிற. இல்ல இல்ல, ரூம்க்கு போயிட்டேன். இப்ப சும்மா காத்து வாங்கலாமேன்னு மறுபடியும் வெளியே வந்தேன். காத்து வாங்கிட்டியா? சரி, என்ன நிலாவை காணோம்? போறப்ப ஒன்னா போனீங்க, இப்ப நீ மட்டும் வந்திருக்க. அதுவா, அது ஒண்ணும் இல்ல. ரொம்ப நேரம் எங்களையே மறந்து நாங்க பேசிட்டு இருந்தோம். ஆமா, நிறைய விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோமா. அது டைம் போனதே தெரியல. அப்புறம் அவளுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னா அங்க கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதானா? இல்ல இல்ல, நாளைக்கு தான் முக்கியமான மீட்டிங்கே இருக்கு. என்னது முக்கியமான மீட்டிங்கா? அது எங்க? அவ ஸ்டே பண்ணிருக்கால, அந்த ஹோட்டலுக்கு நாளைக்கு வரேன்னு சொல்லிருக்கேன். என்னது? ஆமா, அவளும் எனக்கு கேண்டில் லைட் டின்னர்ல அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லிருக்கா. எனக்கும்
ஆசைதான். கேண்டில் லைட் டின்னர்லாம் நானும் அனுபவிச்சதே இல்லல. அதான் அவ சொன்னப்ப நானும் ஓகே சொல்லிட்டேன். நீ எதுக்கு ஓகே சொன்ன? ஹே, கேண்டில் லைட் டின்னர், அதுவும் நிலா கூட. எப்படி வேணான்னு அவாய்ட் பண்றது? கண்டிப்பா போயே ஆகணும். இங்க பாரு, நாளைக்கு நைட்டு 7 மணிக்கு நான் போவேன். முடிஞ்சா வந்துடுவேன். அப்படி இல்லனா அடுத்த நாள் கூட ஆகலாம். அதுல நீ ஒன்னும் கண்டுக்காத. எவ்வளோ நாள் ஆசை இப்பதான் நிறைவேற போகுது. அதுலயும் அவ ஒரு பாட்டு பாடினா பாரு. அச்சோ அச்சோ என்னை உன்னிடம் தந்தேனே, வலியினில் தொலைத்தாயே. என்ன லைனு, என்ன லைனு. ஐயோ, இவன் என்ன ஓவரா போய்கிட்டு இருக்கான். நேத்து 2 பேரையும் மீட் பண்ண வச்சது நம்ம. ஃபர்ஸ்ட் மீட்டிங் மட்டும் தான் நான் பிளான் பண்ணேன். அடுத்தடுத்த மீட்டிங்ல இவங்களா பிளான் பண்ணிக்கறாங்க. இப்போ நம்ம என்ன பண்றது? ஸ்டே பண்ற லெவலுக்கு போயிட்டாங்க. இது நடக்கவே கூடாது. டடான்! ஐயோ, நிம்மதி நிம்மதி. இதெல்லாம் உனக்கு தேவையா? ஆனா இதுவும் ஒரு வகையில நல்லதுதான் நினைக்கிறேன். அங்க ஆதி என்ன பேசிட்டு வந்தான் தெரியுமா? உன்னை பத்தி தாண்டி பேசிட்டு வந்தான். அதுவே நிலாக்கு பிடிக்காம நிலாவே ஒரு இடத்துல கத்திட்டா. ஆனா ஆதியா வாலண்டியரா நாளைக்கு நிலாவை மீட் பண்ண போறானா? கண்டிப்பா நிலாக்கு அது ஒரு பாடமா தான் இருக்கும். சரி, இதில் நீ என்ன பண்ண போறன்னு பாக்குறதுக்காக தான் நாளைக்கு மரணமா வெயிட்டிங். அப்படிதானே மக்களே? ஆதி நாளைக்கு எதுக்காக நிலாவை தனியா மீட் பண்ணணும்னு நினைச்சா? ஏதாவது உங்களுக்கு கெஸ்ஸிங் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. என்ன பண்ணுவான்னு நீங்க யோசிக்கிறீங்க? அப்புறம் இதுக்கு இடையில நிம்மதி என்ன பண்ண போறான்னு யாருக்காவது கெஸ்ஸிங் இருக்கா? அதையும் சொல்லுங்க. இன்னைக்கும் நிலா விஷயத்துல ஆதி நடந்துகிட்டது யார் யாருக்கு பிடிச்சிருந்துச்சு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுப்பா. ஒரு பாஸ்ட் நம்ம முன்னாடி வந்தா எப்படியெல்லாம் உங்களை ட்ரீட் பண்ணணுமோ அப்படியெல்லாம் ஆதி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீட்ல இன்னைக்கு கேரட், கத்திரிக்காய்லாம் போட்டு சூப்பரா சாம்பார் வச்சோம். நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்கன்னு சாப்பிட்டீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய்.